இது வரைக்கும் இப்படி யாருமே பண்ணதில்லை. ஃபர்ஸ்ட் டைம் சென்னையிலேருந்து முதல் தடவையாக ஒரு டிராவல்ஸ் எலக்ட்ரிக் பஸ்ஸை ஆப்ரேட் பண்ணுறாங்க. ஹாய் கைஸ், எவ்வளோ நாளாச்சு ஒரு பஸ் vlog எடுத்து. இன்னைக்கு நம்ம பேக் டு பஸ் ஃபேனிங், பஸ் vlogging, பஸ் ட்ராவலிங்க. எனக்கு எப்போவுமே வந்து ஒரு பஸ் ஜேர்னி, ஒரு பஸ் ட்ராவலிங்னா வந்து அவ்வளோ பிடிக்கும். ரொம்ப நாளாக மிஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அண்ட் இன்றைக்கி வந்து ஃபைனலி அது நடக்க போகுது. கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட், கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்திலேருந்து இன்றைக்கி நம்ம ஆரம்பிக்க போகிறோம். ஆனால் ஜேர்னி வந்து உள்ளே போய் எஸ்சிடிசிலையோ டிஎன்எஸ்டிசிலையோ இல்லை, ப்ரைவேட்டாக ஒரு ஆம்னி பஸ்ஸில் ட்ராவல் பண்ண போகிறோம். பட் அதில் ஒரு புதுமை என்னன்னா, சென்னையிலேயே ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ட்ராவல்ஸ் ஆரம்பிச்சிருக்கிற எலக்ட்ரிக் பஸ்ஸில் ட்ராவல் பண்ண போகிறோம். ஒரு லாங் டிஸ்டன்ஸ் எலக்ட்ரிக் பஸ்ஸில் நம்ம வந்து ட்ராவல் பண்ணி இன்றைக்கி ஜேர்னி அதில் எப்படி இருக்குங்கிறத ஒரு ஃபுல் ரிவ்யூவாக பார்க்க போகிறோம். சென்னை டு பெங்களூர் ரூட்டில் ஆப்ரேட் பண்ணக்கூடிய புதுசாக லான்ச் பண்ணியிருக்கக்கூடிய ஸ்ரீ சுகம் டூர்ஸ் அண்ட் ட்ராவல்ஸோடைய எலக்ட்ரிக் ஏசி செமி ஸ்லீப்பர் பஸ்ஸில் இன்றைக்கி நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். ஸோ கிளாம்பாக்கத்துலேருந்து அவங்களுடைய சர்வீஸ் ஸ்டார்ட் ஆகுது. இங்கேருந்து ஆரம்பித்து சிட்டி பிக்கப்லாம் முடிச்சுட்டு கோயம்பேடு வழியாக, கோயம்பேடு, மதுரவாயில், பூந்தமல்லி வழியாக அப்படி வந்து பெங்களூர் ரூட் ஜாயின் பண்ண போகிறோம். வாங்க பஸ்ஸை பார்த்துடலாம், ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணிடலாம். இந்த பிராண்ட் நியூ ஜேபிஎம் கேலக்ஸி எலக்ட்ரிக் பஸ் தாங்க, ஜேபிஎம் பிராண்டோடைய பஸ்ஸு. ஸோ அந்த மாடல் பேர் வந்து கேலக்ஸி அப்படின்னு வச்சுருக்காங்க. ஸோ இந்த பஸ்ஸு செமி ஸ்லீப்பர், கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு செமி ஸ்லீப்பர் வேரியண்ட்டு. சுகம் ட்ராவல்ஸ் அவங்களே வந்து வாங்கி சென்னை பெங்களூர் ரூட்டில் சர்வீஸை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதோடைய எக்ஸ்டீரியர்ஸ் எல்லாம் பார்த்துட்டு வந்துருங்க. பளிச்சுன்னு ஒரு டார்க் க்ரீன் கலர் கொடுத்துருக்காங்க. சூப்பராக இருக்குது பார்க்கறதுக்கு. எக்ஸ்டீரியர் இன்டீரியர்ஸ் எல்லாத்தையும் பார்த்துடலாம். ஸோ கரெக்டாக ஈவினிங் 4 மணிக்கு நம்ம ஜேர்னி இங்கே கிளாம்பாக்கத்தில் ஸ்டார்ட் ஆகுது. இன்டீரியர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா பக்காவாக சூப்பராக இருக்குது. செமி ஸ்லீப்பர் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ எல்லாமே 45 சீட்டுமே செமி ஸ்லீப்பர் வேரியன்ட் தான். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ட்ராவல் பண்ணுற இந்த சுகம் ட்ராவல்ஸுடைய எலக்ட்ரிக் பஸ் வந்து சுகம் ட்ராவல்ஸ் புதுசு கிடையாது. இந்த சென்னை பெங்களூர் ரூட்டாக இருக்கட்டும், இல்லை மற்ற அதர் ரூட்ஸாக இருக்கட்டும், நிறைய பஸ்ஸஸ் ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. பட் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் அவங்களே பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் பஸ் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஓன் ட்ராவல்ஸ் நேம்லேயே லான்ச் பண்ணியிருக்காங்க. சூப்பராக தான் இருக்குல்ல. ஜேபிஎம் பிராண்டு பஸ்ஸு ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு தெரிஞ்சு நான் வந்து ட்ராவல் பண்ணுறது. ஏன்னா இதுக்கு முன்னாடி நம்ம ட்ராவல் பண்ண எலக்ட்ரிக் பஸ்ஸஸ், லாங் டிஸ்டன்ஸ் எலக்ட்ரிக் பஸ்ஸஸ்லாம் எலக்ட்ரா இருக்கும், இல்லை வந்து வீரா பில்ட் பாடியாக இருக்கும். பட் இது வந்து இந்த ஜேபிஎம் பாடியில் வந்து நம்ம வந்து ட்ராவல் பண்ணுறோம். ஸோ இன்டீரியர்ஸோடைய அந்த சஸ்பென்ஷனு, கம்ஃபர்ட்டு எப்படி இருக்குது ட்ராவல் பண்ணுறதுக்கு எல்லாமே வந்து நான் எண்ட் ரிவ்யூவில் நான் சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து சீட்டில் என்னென்னலாம் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துலாம். நல்லா ஜம்முன்னு இருக்குங்க. உள்ளே வந்தோடனே ஏசியோடைய கூலிங் நல்லா சூப்பராக இருக்குது. ஏன்னா வண்டி வந்து ஆல்ரெடி சார்ஜிங் பாயிண்ட்லேருந்து தான் வந்திருக்கு. மார்னிங் தான் பெங்களூர்லேருந்து வந்திருக்கு. மார்னிங் வந்தோடனே ஃபுல் டே வந்து சார்ஜிங் போட்டுறாங்க. சார்ஜிங் போட்டதுக்கப்புறம் தான் எடுத்துகிட்டு வராங்க. ஸோ பூந்தமல்லியில் தான் சார்ஜிங் பாயிண்ட் இருக்குது உங்களுக்கு. அங்கேருந்து கிளாம்பாக்கத்துக்கு எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. சீட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு எப்போவுமே பிடிச்சது அந்த ஃப்ரண்ட் சீட்டு தான். ஸோ ஃப்ரண்ட் சீட்டு அவைலபிளாக இருந்துச்சு, புக் பண்ணிட்டோம். சீட் நம்பர்
1 2 புக் பண்ணியாச்சு. அப்போ தான் வந்து கரெக்டாக இருக்கும். இந்த ஸ்க்ரீனை தூக்கிட்டா போதும். கேபின் ரைடு வந்து நம்ம சீட்லேருந்து உட்காந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். பேசிக்கான அமெனிட்டிஸ் எல்லாமே வந்து பக்காவாக இருக்குது. செமி ஸ்லீப்பர்னு சொல்லியிருந்தால, ஸோ புஷ் பேக் ஃபெசிலிட்டியோட சூப்பராக கொடுத்துருப்பாங்க. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வேறு என்ன பேசிக்காக நம்மளுக்கு தேவை, ஏசி வென்ட்ஸு, ரீடிங் லைட்ஸு, அண்ட் அதுக்கப்புறம் இங்கே ஆம்ரெஸ்ட் கீழே பார்த்தீங்கன்னா சார்ஜிங் பாயிண்ட்டு எல்லாமே வந்து பக்காவாக இருக்குது. அதுக்கப்புறம் வந்து ஏறின உடனே பேசஞ்சர்ஸ்க்கு 500 ml வாட்டர் பாட்டில். மற்ற சீட்டாக இருந்தால் ஃபுட் ரெஸ்ட் இருந்திருக்கும். நம்ம வந்து ஃப்ரண்ட் சீட்டில் இருக்கிறதுனால அது எந்த பஸ்ஸாக இருந்தாலும் ஒரு காலி ஸ்பேஸாக தான் இருக்கும். வாட்டர் பாட்டில் ஹோல்டரு, அப்புறம் பவுச்சு. ஸோ நம்ம கேபின் ரைடை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. என்னடா அவ்வளோ சீக்கிரமாக நினைப்பீங்க, பட் நான் வந்து ரொம்ப நாள் ஆச்சுல பஸ்ஸில் ட்ராவல் பண்ணி, மொத்தத்துக்கே ட்ராவல் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ லாஸ்ட் 1 month 1.5 மாதம் அந்த கல்யாண வேலைகள்லேயே போயிடுச்சு நாட்கள் எல்லாமே. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ தான் வந்து பஸ்ஸுக்குள்ளேயே திரும்பி வந்திருக்கேன். ஸோ பஸ்ஸை பார்த்த உடனேவே சின்ன குழந்தை மாதிரி ஜாலியாக வந்து ஃப்ரெண்டில் கேபின் ரைட் பண்ணணும்னா தோணுது. ஸோ அதனால தான் வந்த உடனே கீழே உட்காந்தாச்சு. பட் இன்னும் நம்மளுக்கு வந்து நிறைய டிஸ்டன்ஸ் கவர் பண்ண வேண்டியது இருக்குது. சிட்டி பிக்கப்லாம் முடிக்கணும், அதுக்கப்புறம் கோயம்பேடு போகணும், கோயம்பேடு தாண்டி நிறைய பிக்கப்லாம் இருக்குது. அதுக்கப்புறம் அந்த ஹைவே கேபின் ரைடை நம்ம பொறுமையாக ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். எலக்ட்ரிக் பஸ்ஸை பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட் கேபினில் பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் ஃபியூச்சர்ஸோடு தான் வரும். ஃபஸ்ட்டு வந்து வண்டியோடைய ஸ்பீடே வந்து அந்த 80 லாக் பண்ணிடுவாங்க. ஸோ அது வந்து தெளிவாகவே வெளியில் போட்டிருக்கும் 80 லாக்னு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கேமராஸ், அதாவது சென்சாரோடு இருக்கக்கூடிய கேமராஸ் நிறையா இருக்கும். அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சென்சார் இருக்கும், இங்கே ஒரு சென்சார் இருக்கும், கேமராஸ் 4 பக்கமும் கேமராஸ் இருக்கும். ஸோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அட்வான்ஸ் டெக்னாலஜியோட தான் இருக்கும். ஃப்ரண்ட் ஃபேஸிங் கேமரா இருக்கும். ஸோ ஹைவேஸில் போகும்போது ஃப்ரண்ட் ஃபேஸிங்காகவே இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஏதாச்சும் கண்ணை வந்து டிரைவர் வந்து தூக்க கலக்கத்தில் இருக்கிற மாதிரி அந்த சென்சாரில் வந்து சென்ஸ் பண்ணிச்சுன்னா உடனே வந்து கீன்னு அடிக்க ஆரம்பிச்சிடும் அலாரமு. ஸோ அந்த மாதிரி எல்லா ஃபியூச்சர்ஸும் இந்த பஸ்ஸில் இருக்குது. 88% இருக்குது பேட்ரி கெப்பாசிட்டி இப்போ. ஸோ நான் சொன்னல இப்போ தான் வந்து பூந்தமல்லியில் சார்ஜிங் ஃப்ரெஷ்ஷாக போட்டு எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அண்ட் ஃபுல்லாக சார்ஜ் ஏறிடுச்சுன்னா, அதாவது ஃபுல் சார்ஜோட வண்டி எடுத்தோன்னா 300 கிலோமீட்டர் வரைக்கும் ஓட்டலாங்க. 350 லிமிட் கொடுத்துருப்பாங்க. பட் அந்த 50 கிலோமீட்டர் எப்போவுமே நம்ம பஃபரில் தான் வச்சுக்கணும். ஸோ 300 கிலோமீட்டர் தான் லிமிட் வச்சு நம்ம வந்து ஓட்டணும். ஸோ அந்த விதத்தில் இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா 3 இடத்துல சார்ஜிங் போடுற மாதிரி பிளானு. ஃபஸ்ட்டு வந்து இங்கே சென்னையிலேருந்து எடுக்கும் போதே சார்ஜிங் போட்டாச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நடுவில் ஒரு பிரேக் நிறுத்துவாங்கல்ல, டின்னர் பிரேக் நிறுத்துவாங்கல்ல, ஸோ அந்த டைமில் வந்து சார்ஜிங் செகண்ட் டைம் பண்ணுவாங்க. அண்ட் அதுக்கப்புறம் பெங்களூர் ரீச் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு டைம் சார்ஜிங் பண்ணுவாங்க. ஸோ எதுவுமே வந்து நம்ம அந்த பஃபர் வச்சுக்கணும். இவ்வளோ சார்ஜ் இருக்குது, இவ்வளோ ஓட்டிடலான்னு சொல்லிட்டு வண்டி எடுத்துகிட்டு போயிட முடியாது. எல்லாமே வந்து சென்சார் உள்ளே இருக்கிறது எல்லாமே சென்சார். ஸோ ஒன்ஸ் வந்து சார்ஜ் கம்மியாக இருக்குன்னு சென்சார் சென்ஸ் பண்ணிருச்சுன்னா அதுக்கப்புறம் வந்து வண்டி நின்னாலும் நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது. ஸோ அந்த விதத்தில் வந்து எலக்ட்ரிக் வண்டி ஓட்டும் போது கேர்ஃபுல்லாக ஓட்டணும். ஸோ அந்த பிளானில் தான் வந்து ஸ்ரீ சுகம் டிராவல்ஸும் அந்த பிளான் வச்சு தான் ஓட்டிகிட்டு இருப்பாங்க. அந்த பிளான் வச்சு தான் சார்ஜிங் பாயிண்ட்ஸ் எல்லாமே வந்து பிளான் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த எலக்ட்ரிக் பஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நம்ம தமிழ்நாடுக்கு புதுசு கிடையாது, சென்னைக்கு புதுசு கிடையாது. பட் இந்த மாதிரி வந்திருக்கிறது புதுசு. இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த எலக்ட்ரிக் பஸ்ஸஸ் எல்லாமே எப்படி இருந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கார்பரேட் ஆப்ரேட் பண்ணக்கூடிய பஸ்ஸஸாக தான் இருந்திருக்கு. சென்னை டு பெங்களூர் ரூட்டு, சென்னை டு பாண்டி ரூட்டு, நிறைய ரூட்ஸில் நம்ம வந்து பார்த்துருக்கோம். அந்த ரூட்ஸில் எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த கார்பரேட் வந்து அவங்க வந்து நிறைய பஸ்ஸஸை வந்து கான்ட்ராக்டுக்கு எடுத்தோ இல்லை லீஸ்க்கு எடுத்தோ இல்லை மொத்தமாக வந்து ஆப்ரேட் பண்ணியோ பார்த்துருப்போம். பட் ஒரு டிராவல்ஸ் முழுசாக பார்த்தீங்கன்னா ஒரு டிராவல்ஸ், ஒரு ஆம்னி பஸ்ஸு ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் சென்னையிலேருந்து எடுத்திருக்காங்க. தமிழ்நாடு ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு 2-3 டிராவல்ஸ் எடுத்திருக்காங்க. சென்னை ரூட்டில் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கு. சென்னையிலேருந்து பெங்களூர் ரூட்டில் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் சுகம் ஆப்ரேட் பண்ணுறாங்க. ஈவினிங் 4:45 டைமில் நம்ம வந்து ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக சென்னைக்கு ஒரு பீக் ஹார் மாதிரி தான். ஆஃபீஸ் முடிச்சுட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு ரிட்டர்ன் ஆகிற க்ரௌடு, டிராஃபிக் எப்போவுமே இந்த டைமில் அதிகமாக தான் இருக்கும். இதையெல்லாம் தாண்டி இதையெல்லாம் வந்து ஹேண்டில் பண்ணி டைம் மேனேஜ் பண்ணி 5:30 மணி டைமிங் கோயம்பேடு போட்டிருக்காங்க.
கோயம்பேடு ஃபைனலி நம்ம வந்து ரீச் பண்ணியாச்சு. டைம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ 5:15 ஆகுது. ஸோ குறிப்பிட்ட டைமுக்கு முன்னாடியே வந்தாச்சு. பட் நமக்கு வந்து பிக்கப்பு ஆம்னி பஸ் ஸ்டாண்ட் கிட்டே போகணும். ஸோ ஆம்னி பஸ் ஸ்டாண்டில் சுகம் ட்ராவல்ஸுக்கு ஆஃபீஸே இருக்குது. ஸோ அங்கே தான் வந்து பிக்கப் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆம்னி பஸ் ஸ்டாண்ட் நம்ம வந்து ரீச் பண்ணியாச்சு. கோயம்பேடு ஆம்னி பஸ் ஸ்டாண்ட் இன்னுமே வந்து ஆப்ரேட்டிங்கில் தான் இருக்குது. நிறைய பஸ்ஸஸ் இங்கேருந்து கிளம்புறத பார்க்கலாம். ஸோ நம்ம சுகம் ட்ராவல்ஸ்க்கும் பார்த்திங்கன்னா இங்கே தான் ஆஃபீஸு ஃப்ரண்ட்லேயே இருக்கும். அந்த இடத்துல இருக்குது பாருங்கள். ஸோ இன்னொரு 5 நிமிஷம் இருக்குது நம்ம பஸ் கிளம்புறதுக்கு. இந்த பஸ்ஸோடைய டைமிங்கை பொறுத்த வரைக்கும் 5:30 மணி கோயம்பேடு டிபார்ச்சரு. அங்கே பெங்களூர் ரீச் ஆகிறது பார்த்திங்கன்னா பெங்களூர் அவுட்டர் எலக்ட்ரானிக் சிட்டி ரீச் ஆகிற டைமு மிட்-நைட் 1 o'clock. ஸோ ஏன் இந்த மாதிரி டைமிங் கொடுத்துருக்காங்கன்னா, இந்த 5 மணி 5:30 அப்படிங்கிறது வேலை முடிச்சுட்டு வரவங்க பஸ் ஏறுறதுக்கு கரெக்டான டைமிங்காக இருக்கும். ஸோ அந்த ஒரு பிளானில் தான் வந்து இந்த பஸ்ஸுக்கு அந்த டைமிங் கொடுத்துருக்காங்க. இப்போ பெங்களூர்லேருந்து இங்கே சென்னை வந்து வேலை செய்கிறவங்களுக்குலாம் வந்து ஈவினிங் டைமில் கிளம்பி போகிற மாதிரி தான் இருக்கும், வேலைலாம் முடிச்சுட்டு. ஸோ அவங்களுக்கு வந்து இந்த டைமிங்கில் ஓடுற பஸ்ஸு கரெக்டாக இருக்கும். சுகம் டிராவல்ஸுடைய பூந்தமல்லி ஆஃபீஸில் இருக்கோங்க. ஆக்சுவலி இங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக சார்ஜிங் ஏறிட்டு அதுக்கப்புறம் கிளாம்பாக்கம் வந்திருக்கு. ஸோ இது பார்த்திங்கன்னா அவங்களுடைய ஓன் ஆஃபீஸு, ஸ்ரீ சுகம் டூர்ஸ் அண்ட் ட்ராவல்ஸு. இங்கே ஒரு சின்ன 5 minutes பிரேக் மாதிரி எடுத்திருக்காங்க. ஒரு டீ கடை இருந்துச்சு, டீ வாங்கி குடிச்சிட்டு அப்படியே நம்ம ஜேர்னியை கண்டினியூ பண்ண போகிறோம். ஸ்ரீபெரும்புதூர் ஆர்ச் ரீச் பண்ணியிருக்கோம். இங்கேருந்து பார்த்திங்கன்னா அடுத்தடுத்து நிறையா ஹைவே பிரிட்ஜ் ப்ராஜெக்ட்ஸ் ஒர்க் நடந்துக்கிட்டு இருக்கு. ஸோ அதையெல்லாம் தாண்டி போகிறது கொஞ்சம் பொறுமை வேணும். இந்த ஹைவே ரூட்டில் ஓட்டுறதுக்கு அது பஸ்ஸாக இருந்தாலும் சரி, ஒரு சின்ன காராக இருந்தாலும் சரி, பொறுமையாக இருக்கணும். ஸ்ரீபெரும்புதூர் ரீச் பண்ணியிருக்கோம். ஸ்ரீபெரும்புதூர் டோல் தாண்டி ஸ்ரீபெரும்புதூர் ஆர்ச் தாண்டி போய்கிட்டு இருக்கோம். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக நம்ம வந்து கேபின் ரைட் தான் பார்க்க போகிறோம். மோஸ்ட்லி இங்கே உட்கார்றது தான் எனக்கு வந்து இன்றைக்கி வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது. ஏன்னா நான் ஆல்ரெடி சொன்னேன், ரொம்ப நாள் கழிச்சு பஸ் ட்ராவல் பண்ணுறதுனால அதோட உள்ளே உட்காந்தா கூலிங் வேறு பயங்கரமாக இருக்குது. புது வண்டியாக நல்ல கூலிங் எஃபெக்ட்டு. அதனால் வந்து இங்கே வந்து உட்காந்துட்டேன் நான். Okay, no problem.
வேலூர்ல அவங்க வேலூர் ஸோ நம்ம வண்டி இப்போ வேலூர் ரீச் பண்ணியிருக்கேங்க. கரெக்டான டைமில் இப்போ வரைக்கும் போயிட்டுருக்கு. 8:35 ஆகுது வேலூர் ரீச் பண்ணியிருக்க டைம். அண்ட் போர்டிங் பாருங்கள், நிறைய பேருங்க, ஆல்மோஸ்ட் 10-11 பேர் இங்கே வந்து போர்டிங் ஏறுறாங்க. நல்ல டைமிங்கில் அந்த 8:30 8:35 டைமில் இங்கே கிளம்பி 1 o'clock 1:30 டைமில் பெங்களூர் ரீச் ஆகிறது. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த சார்ஜிங் பாயிண்ட்டு அண்ட் அந்த சார்ஜிங் கேபிள். இதை எடுத்து இப்போ இங்கே இருக்கக்கூடிய சார்ஜிங் போர்ட்டில் வந்து இன்சர்ட் பண்ணுவாங்க. ஸோ அடுத்த ½ an hourலேருந்து 45 minutes வரைக்கும் வண்டியில் சார்ஜ் ஏறப்போகுது. ஸோ அந்த கேப்பில் பார்த்தீங்கன்னா நம்ம டின்னர் சாப்பிட்ற போகிறோம். பக்கத்துலேயே வந்து ஹோட்டல் இருக்குது. அந்த ஹோட்டலுக்கு பக்கத்துலேயே தான் பார்த்தீங்கன்னா இந்த சார்ஜிங் ஸ்டேஷன் சொல்லலாம். சார்ஜிங் பாயிண்ட்டை சார்ஜிங் போர்ட்டெல்லாம் சொல்ல முடியாது, சார்ஜிங் ஸ்டேஷன்னே சொல்லலாம். லைனாக பார்த்தீங்கன்னா ஒரு 5-6 பஸ்ஸஸ் நின்று ஒரே டைமில் சார்ஜ் போடக்கூடிய அளவுக்கு ஒரு பெரிய ஸ்டேஷனாக இது இருக்குது. கரெக்டாக எங்கேன்னு பார்த்தீங்கன்னா வேலூருக்கும் ஆம்பூருக்கும் நடுவில் இருக்கும். மாதனூர் அப்படிங்கிற ஒரு இடத்துல இருக்கும். ஒரு பெரிய இடம். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு பஸ் சார்ஜ் போட்டுட்ருக்கு. அடுத்து நம்ம பஸ் இங்கே சார்ஜ் போட்டுருக்கு. இங்கே ஒரு பஸ் நிறுத்தலாம். அண்ட் அதுக்கப்புறம் வந்து அங்கே நிறையா ஸ்பேஸ் இருக்குது பாருங்கள். 1 2 3 ஸோ மொத்தம் ஒரு 5-6 பஸ்ஸஸ் லைனாக சார்ஜ் போட்டுக்கலாம். பஸ்ஸஸ் மட்டும் இல்லை, இங்கே பாருங்கள் காருக்கும் சார்ஜ் போட்டுக்கலாம். கார் மட்டும் இல்லை, அங்கே பாருங்கள் அந்த வண்டி, அது வந்து ஒரு சின்ன ட்ரக்கு மாதிரி, அதுவும் சார்ஜ் போட்டுக்கலாம். அது மட்டும் இல்லைங்க, இந்த வண்டியை நோட் பண்ண நான், ஓல்வோவுடைய எலக்ட்ரிக் ட்ரக்கு செம்மையாக இருக்குல்ல ஜெய்சன்டிகா. இந்த வண்டிக்கு கூட இங்கே வந்து சார்ஜ் போட்டுக்கலாம். சார்ஜ் ஜோன் அப்படிங்கிற ஒரு ப்ரைவேட் இடம் தான் இது சார்ஜ் போடுறது. ஸோ அதுக்கு பக்கத்துலேயே வந்து அங்கே ஹோட்டல் அன்னபூர்ணா இருக்குல்ல, அங்கே தான் போய் நம்ம சாப்பிட போகிறோம். டின்னர் பிரேக்கு நிறுத்தின ஹோட்டலை பொறுத்த வரைக்கும் நல்ல டீசெண்டான ஹோட்டலாகவே இருக்குது. ரெஸ்ட் ரூம்ஸ்லாம் நல்லா நீட் அண்ட் க்ளீனாக இருந்துச்சு. கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருக்குது மெனுவில் இருக்கிற ப்ரைஸு, பட் ஓகே, டேஸ்ட் வைஸ் நல்லா தான் இருந்துச்சு. ஓகே, இன்னும் கொஞ்ச நேரம் வந்து வண்டி சார்ஜிங் ஏற வேண்டியது பாக்கி இருக்குது. அந்த டைமில் வந்து இன்னும் சொல்லாத ஒரு முக்கியமான விஷயம், ஃபேர் பற்றி பார்த்துடலாம். ஃபேர் வந்து எலக்ட்ரிக் பஸ் ஆப்ரேட் பண்ணுறதுனால லோயஸ்ட் ஃபேர்லேயே கொடுக்குறாங்க. அதுவும் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சாட்டர்டே நைட் நம்ம வந்து ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கோம். அதாவது சாட்டர்டே ஈவினிங் ட்ராவல் பண்ணி சாட்டர்டே மிட் நைட் ரீச் பண்ணுற மாதிரி. ஸோ அந்த டைமில் ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கோம். 350 ரூபா தான் சீட்டோட ரேட்டு. நம்ப முடியுதா? சென்னையிலேருந்து பெங்களூர் வரைக்குமே பார்த்தீங்கன்னா 350 ரூபா தான் ஃபேர் சார்ஜ் பண்ணுறாங்க அந்த லாஸ்ட் ரோக்கு. அது தவிர மீதி இருக்கிற சீட்ஸ் எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 426 ரூபா சார்ஜ் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி ரேட் படி நான் சொல்லிகிட்டு இருக்கேன். ஏன்னா இன்றைக்கி மார்னிங் தான் வந்து புக் பண்ணோம். ஸோ அந்த டைமில் எந்த ரேட் இருந்துச்சோ அதை சொல்லிகிட்டு இருக்கேன். 350 ரூபா 430 ரூபான்னு கூட வச்சுக்கோங்க, 450 ரூபான்னு கூட வச்சுக்கோங்களேன். அதுவே வந்து ஒரு நாமினலான ரேட்டாக தான் எனக்கு தெரியுது.
பாய் பாய். என்னடா பெங்களூர் வரைக்கும் போகிற பஸ்ஸுக்கு டாட்டா காமிச்சிட்டு இங்கேயே நிற்கிறோமே அப்படின்னு வந்து யோசிச்சிருப்பீங்க. ஸோ அதுக்கான காரணம் என்னென்னா, இந்த விலாகை வந்து டிஃப்ரெண்ட்டாக ஒரு டிஃப்ரெண்ட் பிளானோட வந்தோம். சென்னையிலேருந்து ஆரம்பித்து ரவுண்ட் ட்ரிப் திருப்பி சென்னையே போயிடுறது. அதாவது எங்களுக்கு வந்து இந்த ஒரு ஓவர் நைட் டைம் மட்டும்தான் இருந்துச்சு. நாளைக்கு காலையில் வந்து ஒர்க் இருக்குது சென்னையில். ஸோ திருப்பி வந்து சென்னைக்கு போய் ஆகணும் நாளைக்கு காலையில். ஸோ அதனால் என்ன பிளான் பண்ணோன்னா, எலக்ட்ரிக் பஸ்ஸில் ஏறினோம்ல, சென்னையிலேருந்து எலக்ட்ரிக் பஸ்ஸில் ஏறி இப்போ வந்து ரெஸ்ட் ஸ்டாப் வந்திருக்கோம். அதாவது டின்னர் பிரேக் வந்திருக்கோம். டின்னர் பிரேக் முடிச்சுட்டு இங்கேயே கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணோம்னா, பெங்களூரில் கிளம்புனா ஆப்போசிட் எலக்ட்ரிக் பஸ், பெங்களூரில் பார்த்தீங்கன்னா நைட்டு 8:30 மணிக்கு கிளம்பியிருக்கும். அந்த ஆப்போசிட் எலக்ட்ரிக் பஸ் வந்து இப்போ கிருஷ்ணகிரி தாண்டி வந்துக்கிட்டு இருக்கு. ஸோ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இருக்கிற இடத்துக்கே வந்துடும். நம்ம இருக்கிற இந்த மாதனூர் அப்படிங்கிற இடத்துக்கே வந்துடும். ஸோ இங்கே வந்து அந்த பஸ் ஏறி இங்கேருந்து அந்த பஸ்ஸில் சென்னை போயிட போகிறோம். ஸோ சென்னையிலேருந்து ஆரம்பித்து இங்கே இந்த டின்னர் பிரேக் வரைக்கும் வந்து சார்ஜிங் ஏரியா வரைக்கும் வந்து சார்ஜ் போடுறதெல்லாம் கவர் பண்ணிவிட்டு ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா அகைன் அந்த பஸ்க்கும் சார்ஜ் போடுவாங்க. ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா வேறு ஒரு சார்ஜிங் ஸ்டேஷன் இருக்குது. அங்கே சார்ஜ் போடுறதை கவர் பண்ணிட்டு அப்படியே அந்த பஸ்ஸில் நம்ம வந்து ஜேர்னியை சென்னை வரைக்கும் கண்டினியூ பண்ண போகிறோம். 2 hours later. ஸோ அடுத்த பஸ் வந்தாச்சு. அண்ட் இதே பஸ்ஸில் நம்ம வந்து சென்னை ரிட்டர்ன் ஆக போகிறோம். இந்த ரவுண்ட் ட்ரிப்பை வந்து கம்ப்ளீட் பண்ண போகிறோம். சேம் பஸ் தாங்க, நம்ம சென்னையிலேருந்து எந்த பஸ்ஸில் வந்தோமோ அதே பஸ் தான் பெங்களூர்லேருந்து சென்னை. ஒரு பேர் ஆஃப் பஸ்ஸஸ் டெய்லி நைட் சர்வீஸ் ரன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதாவது சென்னையை பொறுத்த வரைக்கும் அது ஈவினிங் சர்வீஸு, பெங்களூர்லேருந்து கிளம்பும் போது அது வந்து நைட் சர்வீஸாக இருக்க போகுது. ஸோ இந்த எலக்ட்ரிக் பஸ் ஜேர்னியை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு விஷயங்க, நடுவில் வந்து இந்த சார்ஜ் போடுற டைம் மட்டும் நம்ம பொறுத்துக்கிற மாதிரி இருக்கும். ஒரு 30 to 45 மினிட்ஸ் வரைக்கும் இருக்கும். அதுவும் நம்ம வந்து ஈவினிங் பஸ்ஸில் டின்னர் பிரேக்கில் முடிஞ்சிருது. இப்போ இருக்கிற இந்த நைட் பஸ்ஸில் ஒரு ரெஸ்ட் ரூம் பிரேக்காக தான் இருக்குது. அதனால் வந்து அந்த 30 to 45 மினிட்ஸ் நம்ம வந்து பேஷண்ட்டாக இருந்தோம்னா, மற்றபடி பார்த்திங்கன்னா ஒரு நான் ஸ்டாப் ரன்னாக தான் இருக்கும். ஸ்மூத்தான ரன்னாக தான் இருக்கும். கம்மியான ஃபேரில் ஆப்ரேட் பண்ணக்கூடிய பஸ் சர்வீஸாக இருக்குது. ஸோ அதை ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் சுகம் ட்ராவல்ஸ் கொண்டு வந்திருக்கிறது இந்த சென்னை பெங்களூர் ரூட்டில் கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் அடுத்தடுத்து பார்த்திங்கன்னா இந்த எலக்ட்ரிக் பஸ்ஸஸோடைய ஒரு ரெவல்யூஷன் வந்து ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு தான் நினைக்கிறேன். ட்ராவல்ஸே பார்த்திங்கன்னா ஓனாக எலக்ட்ரிக் பஸ்ஸஸ் எடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அதுக்கான ஒரு ஆரம்பம் தான் இது. ஸோ அதை வந்து இன்றைக்கி நம்ம ஒரு ஃபுல் விலாகாக கவர் பண்ண முடியாட்டியும் ஒரு ரவுண்ட் ட்ரிப்பாக கவர் பண்ணியிருக்கோம். ஸோ நேரமின்மை காரணமாக அவ்வளோ தூரம் போயிட்டு ரிட்டர்ன் ஆகிறதுக்கு முடியாத காரணத்தினால நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு யோசனை ரவுண்ட் ட்ரிப்பாக கவர் பண்ணியிருக்கோம். அதாவது எந்த இடத்துல ஆரம்பித்து முடித்தோமோ திருப்பி அதே இடத்துல சார்ஜிங் பாயிண்ட்டை பண்ணுற அதே இடத்துலேருந்து திருப்பி கிளம்பி சென்னை போக போகிறோம். நாளைக்கு மார்னிங் நம்ம வந்து சென்னை ரீச் ஆகிடும். ஸோ இந்த விலாக் பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக், கமெண்ட் அண்ட் ஷேர் பண்ணிடுங்க. அண்ட் இந்த ரூட்டில் நீங்கள் வந்து ட்ராவல் பண்ணுறீங்கன்னா சுகம் பஸ்ஸை நீங்கள் புக் பண்ணி தாராளமாக வந்து ட்ராவல் பண்ணிக்கலாம்.